சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. தெரியலையே. சபையோரே, உங்களுக்கு புரியுதா? அப்போ சபையார் இந்த தூக்கத்தை தட்டி எழுப்புற மாதிரி ஆண்டவருக்கு முதலில் ஒரு வந்தனம் செலுத்துவோமா? அச்சோ அக்கா, உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் சாப்பாடை பத்தி தான் நினைவு. எப்பதான் திறந்த போறீங்களோ எனக்குண்டா தெரியவே தெரியாது. ஐயோ அக்கா மாரே, உங்க பிரச்சனைய அப்புறம் வச்சு கொள்ளுங்க. நாங்க வந்த வேலையை முதலில் பார்ப்போம். ஆண்டவருக்கு முதல்ல ஒரு வந்தனம் செலுத்துவோமா? வந்தனம் வந்தனம். சபையாருக்கு ஒரு வந்தனம் செலுத்துவோமா? நான் ரெடி, நீங்க ரெடியா? நாங்க ரெடி, நீங்க ரெடியா? நான் ரெடி, நீங்க ரெடியா? நாங்க ரெடி, நீங்க ரெடியா? பாட்டு கேட்க பில்லு, பாட்டு கேட்க, பாட்டு கேட்க பில்லு, பாட்டு கேட்க, உற்சாகமாய் பாட்டு பாடி உல்லாசமாய் ஆட்டமாடி, உற்சாகமாய் பாட்டு பாடி உல்லாசமாய் ஆட்டம். நாங்க ரெடி, நீங்க ரெடியா? பில்லு பாட்டு சொல்ல நாங்க ரெடியா? அது சரி, நம்ம தலையை எங்க இன்னும் காணுமே. அக்கா, தலை இல்லாட்டி பரவாயில்லைங்க அக்கா, நாம இருக்கிறோம் தானே. ஆமா, அப்போ நாங்க எல்லாருமே இன்னைக்கு தலை தான். அச்சோ அக்கா, இந்த தலைவர் பகுதி மட்டும் எங்களுக்குண்டா வேண்டமே வேணாம். இந்த தலைவர் பகுதியால அந்த பெரிய காட்டுக்கே தலையான சிங்கம் தன்னுடைய வாளை கொண்டுதான் இலையான திருத்துதான். ஆமா, அதனால நாங்களும் வாளா இருக்கிறதே எங்களுக்கு மேல். அங்க பாருங்க, எங்கட தலை முன்னாலேயே இருக்காரு. என்ன நடக்குதுங்க? நான் கொஞ்சம் கவனம் இல்லாட்டா இந்த தலைவர் பதவியை தூக்கிடுவீங்க போல இருக்கே. உங்களை சொல்லி குற்றம் இல்லை. பிசாசனவனும் முதன்மையாக இருக்க விரும்பித்தான் விழுந்து போனான். ஐயோ, பிசாசன உடனே ஏவாள் ஞாபகத்துக்கு வருதே. அண்ணன் ஏவாளை பற்றி கதைக்காங்க. அந்த ஏவாள் சாப்பிட்ட ஆப்பிள் இப்ப இந்த ஏவாள் கைகள்ல இருக்கு. சரியண்ணே, சரியண்ணே, நீங்க சொல்லுறதுலையும் நியாயம் இருக்கண்ணே. அண்டு ஏவாள் சாப்பிட்ட அப்பிளால ஜனங்கள் பாவத்தில் விழுந்து போனாங்க. இன்றைக்கு பாருங்கண்ணே, ஒவ்வொரு ஏவாள் மாறுற கையில் இருக்கிற அப்பிளால பேசி பேசியே உலகத்தை அழிச்சு கொண்டு இருக்கிறாங்கண்ணே. சரி சரி, போகட்டும், நாங்க ஆரம்பிப்போமா? புது புது வந்து என்றால் மண்ணி தேடுங்கோ, எங்களை மண்ணி தேடுங்கோ. லாலே 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 லா. இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே தலைவரை நாங்க என்ன சொல்ல வந்திருக்கோம்? எனக்கு எல்லாமே மறந்து போச்சு. இந்த நாளில் கடவுள் நம்மளை தேடி வந்தாரு. நாங்க கடவுளை எப்படி தேட போறோம் என்றான் சொல்ல வந்திருக்கிறோம். அக்கா மாரே, நீங்க எங்க பிறந்தீங்க? நான் வந்து ஹாஸ்பிடல்ல பிறந்தேன் அண்ணே. அண்ணன் மாரே, நீங்க எங்க பிறந்தீங்க? நான் என்ன வீட்டுல பிறந்தேன் அண்ணன். இந்த சைட்டில் உள்ளவங்க ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் கூட பிறந்திருக்கலாம். இந்த சைட்டில் உள்ளவங்க பென்ஸ் காரில் கூட பிறந்திருக்கலாம். ஆனால் வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவர் எங்க பிறந்தார் தெரியுமோ? அவருடைய பிறப்பை பற்றி சொல்லாட்டா நல்லவா இருக்கும். ஆமாங்க அண்ணே, அட்ரஸ் இல்லாத கடிதம் மாதிரி தானே இருக்கும். அப்போ ஆண்டவர் பிறப்பை பற்றி சொல்லுவோமா? கட்டின வீடு பல இருந்தும் கடவுளுக்கு இடமில்லை. கட்டின வீடு பல இருந்தும் கடவுளுக்கு இடமில்லை.
மாட்டு தொழுவில் பிறந்தாரையா, இயேசு முன்னணையில் உதித்தாரையா. மாட்டு தொழுவில் பிறந்தாரையா, இயேசு முன்னணையில் உதித்தாரையா. ஏழைகளை தேடி வந்த இயேசு என்று சொல்லி பாடி மகிழ்வோம் ஐயா. ஏழைகளை தேடி வந்த இயேசு என்று சொல்லி பாடி மகிழ்வோம் ஐயா. மச்சு வீடு பழையிருந்தும் மன்னவருக்கு இடமில்லை, மச்சு வீடு பழையிருந்தும் மன்னவருக்கு இடமில்லை. தச்சன் வீட்டில் பிறந்தாரையா, இயேசு மோட்சராஜன் உதித்தாரையா. தச்சன் வீட்டில் பிறந்தாரையா, இயேசு மோட்சராஜன் உதித்தாரையா. சரி சரி அக்காமாரே அண்ணன்மாரே, இந்த மண்ணான உடம்பை வச்சுக்கொண்டு, மக்கி போகிற எலும்பை வச்சுக்கொண்டு, நாரி போகிற நரம்பை வச்சுக்கொண்டு வீம்பு பிடிக்காதீங்க. நம்ம எல்லாருக்கும் இயேசு ராஜா ஒருவர் தான் தலைவராக இருக்கிறார், தெரியுமோ? என்னண்ணே, இந்த உலகத்துல ஒரு சன கூட்டம் சொல்லுது அரசியல்வாதிங்க தான் தலைவர், இன்னொரு கூட்டம் சொல்லுது இந்த சினிமாக்காரங்க தான் தலைவர். நீங்க என்னன்னா இயேசு சுவாமி தான் தலைவர் என்று நீங்க, அது எப்படி அண்ணே? கேளுங்க அக்கா, இந்த சினிமாவில் வார தலைவர்கள், அரசியலில் வார தலைவர்கள் ஒரு நாள் மறித்து மண்ணோடு மண்ணாக போயிடுவாங்க. ஆனால் நம்ம இயேசுராஜா பிறந்தார், உயிர்த்தார், மரித்தார், உயிர்த்தார், சதா காலமும் ஜீவனோடு இருக்கிற தேவன். அவர் நேற்று மீண்டும் மாறாத தலைவராக இருக்கிறார், தெரியுமோ? அதே நம்ம வேக்மனையா எப்படி பாடி இருக்கிறாரு? எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். அல்லேலூயா அல்லேலூயான்னு சத்தமா சொல்லுங்க பாப்போம். கொஞ்சம் நிப்பாட்டுங்க அண்ணே. எல்லா ஜனங்களும் நம்மளை பார்த்து அல்லேலூயா கூட்டம் என்று இன்சல்ட் பண்றாங்க. நீங்க வேற இவ்வளவு ஜனத்துக்கு முன்னால அல்லேலூயா சொல்லுறீங்க, அதுவும் சத்தமா வர சொல்லுறீங்க. எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கண்ணே. இங்க பாருங்க சிஸ்டர், அல்லேலூயாண்டா தேவனுக்கே மகிமை என்ற அர்த்தம். நீங்க ஒன்றும் தப்பா நினைச்சு போடாதீங்க. அப்போ அக்காவின் கூச்சத்தை போக்காட்டுற மாதிரி, ஆண்டவர் நாமத்தை உயர்த்துற மாதிரி சபையாருக்கு சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லி பாடு, இயேசு ராஜனை நீ பாடு. அல்லேலூயா சொல்லி பாடு, இயேசு ராஜனை நீ பாடு. நீதியின் தேவனே, நித்திய ராஜனே, நீதியின் தேவனே, நித்திய ராஜனே. பிரதர், எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம் சிஸ்டர்? இந்த சந்தேகம் உங்களோட வாழ்க்கையை விட்டு போகாதா? கேளுங்க சிஸ்டர், கேளுங்க. இந்த பைபிள்காரங்க மதம் மாற்றி திரிகிறாங்களாம் பிரதர், அது உண்மையா பிரதர்? மதம் மாற சொல்ல இல்லை சிஸ்டர், உங்க பாவ வாழ்க்கையை விட்டு மனம் திரும்ப சொல்லுறாங்க. இந்த வானத்தையும் இந்த பூமியையும் மனுஷனையும் உண்டாக்கின ஆண்டவரை பற்றி சொல்லுறாங்க. அவர் யார் தெரியுமா? ஒரு தாயை போல என்னை தேற்றுகின்றவர், ஒரு தந்தை போல தூக்கி சுமந்தவர். அவர் யார் 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 தெரியுமா?
அவர் யார் 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 தெரியுமா? தெரியலையே. ஒரு தாயை போல என்னை தேற்றுகின்றவர், ஒரு தந்தையை போல தூக்கி சுமந்தவர். அவர் யார் 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 தெரியுமா? அவர் யார் 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 தெரியுமா? அவர்தான் 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 இயேசு, அவர்தான் 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 இயேசு. இயேசுவை பற்றி சொன்னாலே மதுரமா இருக்குது அண்ணே, இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க அண்ணே. ஒன்றான மெய்க்கடவுளான தேவனையும் அவர் அனுப்பின குமாரனையும் அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன். அப்ப ரட்சிப்பு என்றால் என்னென்ன? கொஞ்சம் பொறுங்க. கசப்பு தெரியும், வெறுப்பு தெரியும். அது என்னப்பா ரட்சிப்பு? கேள்விப்படவே இல்லையே. அது மிக்ரோஸ்கோப்ல கிடைக்காதா அக்கா? அட பைத்தியங்களா! ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரின் போதனையின்படி வாழ்வதுதான் ரட்சிப்பு. அந்த விலையேறப்பெற்ற ரட்சிப்பை பெற்ற நாம் சும்மா இருக்கலாமா? இல்லையே. கம்முன்னு இருக்கலாமா? இல்லையே. ஜம்முன்னு இருக்கலாமா? இல்லையே. சும்மா நான் இருக்க மாட்டேன், நான் கம்முன்னு இருக்க மாட்டேன். சும்மா நான் இருக்க மாட்டேன், நான் கம்முன்னு இருக்க மாட்டேன். கம்முன்னு உட்கார மாட்டேன், நான் உம்முன்னு இருக்கவும் மாட்டேன். கம்முன்னு உட்கார மாட்டேன், நான் உம்முன்னு இருக்கவும் மாட்டேன். நான் இயேசு ராஜ வருக மிக சமீபம், அதையே எடுத்து சொல்ல ஊராய் அலைவேன். நான் இயேசு ராஜ வருக மிக சமீபம், அதையே எடுத்து சொல்ல ஊராய் அலைவேன். சும்மா நான் இருக்க மாட்டேன், நான் கம்முன்னு இருக்க மாட்டேன். சும்மா நான் இருக்க மாட்டேன், நான் கம்முன்னு இருக்க மாட்டேன். அண்ணே அண்ணே, கிறிஸ்தவங்க கருப்பு கலர் மட்டையில ஒரு புத்தம் வச்சிருக்கிறாங்களே அண்ணே, அது என்ன புத்தம்? அதுதான் பைபிள். அதில் தான் உலகம் படைக்கப்பட்டது முதல் இயேசு ராஜா பிறந்து நம் பாவங்களுக்காக மரித்து உயிர் தெழுந்து நாங்கள் எப்படி வாழ வேணும், இனி வரும் நாட்களில் என்ன நடக்கும் என்பது பற்றியும் எழுதியிருக்கு. அப்போ நான் வச்சிருக்கிற இந்த புத்தகத்துல இயேசு ராஜா பற்றி இல்லையே. எந்த ராஜாவை பற்றி போட்டிருக்கு? அதுவா, அது இளையராஜா பாரதியார் ராஜா பற்றி போட்டிருக்கண்ணே. இங்க கொஞ்சம் தாங்க பாப்போம். அது என்னண்டு? அட, இது குமுதம். ஐயோ ஐயோ, நான் கூட்டி வந்த குறிப்புக்குள்ளே குமுதமா? நீங்க என்ன விகடனா வச்சிருக்கிறீங்க? தூக்கி போடுங்க எல்லாத்தையும். அது ஆண்டவரிடம் இருந்து மனிதனை பிரிக்க பிசாசானவன் சினிமா, போதை, விபச்சாரம், பல தீமையான வழிகளை வச்சிருக்கிறான், புரியுதோ? பேப்பரை திருப்புங்க, கொலை கொலை செய்யுங்க, கலப்புக்க படியுங்க, ஒரே கட்டு கதையுங்க. வானம் பூமி ஒளிந்து போனாலும் நம்ம பைபிள் வசனம் ஒழியாதுங்க. வானம் பூமி ஒளிந்து போனாலும் நம்ம பைபிள் வசனம் ஒழியாதுங்க. அண்ணம்மாரே, உங்களுக்கெல்லாம் மின்சாரத்தை தெரியுமாங்கண்ணே? அண்ணன் மின்சாரத்தை தெரியும், சம்சாரத்தை தெரியாது. அண்ணன் தப்பு அங்கே சொல்லிட்டான். சம்சாரத்தை தெரியும், மின்சாரத்தை தெரியாதுன்னு. நீங்க சொல்றதும் சரிதான் அண்ணே. இந்த சம்சாரத்தின் வாயிலிருந்து கூட மின்சாரம் பிறக்கும் அண்ணே. அந்த மின்சாரம் தாக்கி எத்தனையோ பேர் கோமா ஸ்டேஜுக்கு போயிருக்கிறாங்க அண்ணே. இந்த மின்சாரம் தான் உங்க வீட்டில் உள்ள லைட்டையெல்லாம் ஒளிர பண்ணுது. அதே போலதான் இயேசு கொண்ட ஒளி உங்க வாழ்க்கையில வரும்போது நீங்களும் ஒளி அடைவீங்க. அந்த இயேசு கொண்ட ஒளி உங்களோட வாழ்க்கையில இல்லாட்டா ஒளியும் ஒளியும் சினிமா பார்க்க ஓடுறீங்க, ஆனா வாழ்க்கையில ஒளியும் ஒளியும் இல்லைங்க. ஒளியும் ஒளியும் சினிமா பார்க்க ஓடுறீங்க, ஆனா வாழ்க்கையில ஒளியும் ஒளியும் இல்லைங்க. கதை ஒன்று சொல்ல வந்தீங்க,
கொடுத்து கேட்டு பாருங்க. ஐயா அம்மா கதை ஒன்று சொல்ல வந்தீங்க, காது கொடுத்து கேட்டு பாருங்க. இயேசு சுவாமி சொன்ன கதைங்க, இயேசு சுவாமி சொன்ன கதைங்க, இன்னைக்கு நடப்பில் நடக்குதுங்க, இன்னைக்கு நடப்பில் நடக்குதுங்க. அண்ணே அண்ணே, இந்த பாட்டுல சொல்றதெல்லாம் சரிதான். இதெல்லாம் இப்போ நடப்புல நடக்குது தானே. அதுண்டா உண்மைதானக்கா. இந்த வின்டர் டைம்ல பாருங்க, எங்க பார்த்தாலும் ஒரே நேபிள், சன்ன தேடியும் காணவே இல்லை. ஆனா நம்முடைய ஜனங்களுடைய வீட்டுல எல்லாரும் பாருங்க சன் டிவியாவே இருக்குது. அண்ணே அண்ணே, ஏன் அழுது கொண்டு இருக்கிறீங்க? பாவம் செய்தேன் சிஸ்டர், பயமா இருக்கு. என் பாவத்தை ஆண்டவர் மன்னிப்பாரா? அண்ணா அண்ணா, அழுகிய நிப்பாட்ட முதல் அக்கட சாரியை விடுங்க அண்ணா. நம்ம இயேசு ராஜா ஜூத ராஜசிங்கம் அண்ணன், நீங்க ஒன்று அசிங்கமாயிராதீங்க. அப்போ அண்ணன்ட பாவத்தை போக்காட்டுற மாதிரி, அந்த பாவ பயத்தை போக்காட்டுற மாதிரி ஆண்டவருடைய இரத்தம் உங்களுடைய சகல பாவங்களையும் மன்னித்து உங்களை புதிய மனுஷனாக்கும் என்று சொல்லப்பட்டதின் பிரகாரம் அண்ணனுக்கு ஒரு தாலாட்டு பாடுவோமா? பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார், இன்று தருகிறார், இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார், அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். அப்போ பிரதர், நீங்க தண்ணி அடிச்சும் சிகரெட் பத்திக்கொண்டும் இந்த பானஃப் வழியில எல்லாம் இருந்தீங்களே, அப்புறம் இப்படி இவ்வளவு நல்லவரா மாறினீங்க? கேளுங்கக்கா கேளுங்க, அது ஒரு அமாவாசை இருட்டு. என்னண்ணே பொய் சொல்லாதீங்க. இந்த சுவிஸ் தேசத்துல தெருவெல்லாம் வெளிச்சம், அதுவும் இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் ரெண்டு வந்தா சொல்லவா வேணும். இப்படி இருக்க எப்படி என்ன இருட்டா இருந்திருக்கு? உங்களுக்கு நான் புரியுற மாதிரியே சொல்லுறேன். அமாவாசை நைட்டு என் மனசுக்குள்ள பைட்டு, அமாவாசை நைட்டு என் மனசுக்குள்ள பைட்டு. வந்தா இயேசு லைட்டா என் வாழ்க்கை எல்லாம் பிரைட்டா, வந்தா இயேசு லைட்டா என் வாழ்க்கை எல்லாம் பிரைட்டா. எத்தனையோ 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 வாட்டி நம்ம இயேசு ராஜா காப்பாத்தினா நன்மையைத்தான் காட்டி. எத்தனையோ 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 வாட்டி நம்ம இயேசு ராஜா காப்பாத்தினா நன்மையைத்தான் காட்டி. ஏ ஆத்துக்குள்ள மீனா, என்னண்ணா பாட்டை மீனை கருவாடா மாத்திர மாதிரி மாத்திட்டீங்க? இல்லைங்க, ஆத்துக்குள்ள மீன் மாதிரி என் வாழ்க்கையை சொல்ல வந்தேங்க. ஏ ஆத்துக்குள்ள மீனா, அவ சேத்துக்குள்ள நானா, ஆத்துக்குள்ள மீனா, அவ சேத்துக்குள்ள நானா. வந்தார் இயேசு ராஜா என்னை தூக்கி விட்டா ஸ்டைலா, வந்தார் இயேசு ராஜா என்னை தூக்கி விட்டா ஸ்டைலா. இப்படியாக ஆண்டவராகிய இயேசுவால பிடிக்கப்பட்டேன். ஆண்டவராகிய இயேசுவை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கின்ற பிஎம்சி சபையில கொண்டு வந்து விட்டாங்க. சபையில போய் சேர்ந்தா சொல்லவா வேணும்? சபைக்கு வந்தா எனக்கு விசா கிடைக்குமா, இல்லை இருக்கிற சனங்கள் இந்த கடன் பிரச்சனையை தீர்த்து விடுவாங்களா? அண்ணம்மாரே, லோனுக்கு மேல லோன் எடுத்து லொட்டுவா முடங்கி போய் ஓடா தேஞ்சு போனவரே, உங்களோட கடன் பிரச்சனையும் தீரும். விசா இல்லையே என்று உங்களோட வாழ்க்கையெல்லாம் வீணா போகுது என்று எண்ணிக்கொண்டிருக்கிற சகோதரியே, உங்களுக்கு விசாவும் கிடைக்கும். இது எல்லாவற்றுக்கும் மேலாக சந்தோஷமும் சமாதானமும் கிடைக்கும். அதுக்கு முதலில் நாங்கள் என்ன செய்யணும்? சபைக்குள்ள ஒரு தரம் போய் பார்ப்போமா? குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே இயேசு
இயேசுவின் சன்னிதானத்தில் ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில் ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில் பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால் பாவமெல்லாம் பறந்தது நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால் கிறிஸ்துவுக்கு வாழ்வு கிருபையால் மீட்பு பரிசுத்த ஆவியினால் கிறிஸ்துவுக்கு வாழ்வு கிருபையால் மீட்பு பரிசுத்த ஆவியினால். அண்ணன்மாரே அக்காமாரே, இம்புட்டு கேள்வியை என்கிட்ட கேட்டுப்புட்டீங்க. உங்களை பார்த்து கேள்வி ஒன்று கேட்கட்டுமா? நான் கேளுங்க அண்ணே. எங்களுக்கெல்லாம் கேள்வி கேட்கத்தான் தெரியும், ஆனா பதில் சொல்ல தெரியாதண்ணே. அண்ணன்மாரே நீங்க சரி அண்ணே. சரி அண்ணே. உங்களை அதிகமாய் நேசிக்கிறதும் உங்க கூட இருக்க போறதும் யாரு சொல்லுங்க பாப்போம். என்ன என் மனைவியை வைத்துக்கொண்டு இந்த கேள்வி கேட்குறீங்க? கடைசி வரை என் மனைவி தான் அண்ணே. அப்போ அக்கா மாதிரி நீங்க கணவன் முதல்ல போய் சேர்ந்தா எனக்கு தான் பிள்ளைங்க இருக்காங்களே. அச்சோ அக்கா, நீங்க எந்த காலத்துல இருக்கிறீங்களோ எனக்குண்டா தெரியாது. கணவனும் தேவையில்லை, பிள்ளைகளும் தேவையில்லை. பேங்க்ல கொண்டோல நிறைய காசு இருக்கு. அதுக்கு மேல லைஃப் இன்சூரன்ஸ் வேற இருக்கு. வேற என்ன வேணும் நீங்களே சொல்லுங்க பாப்போம். அட போங்கப்பா, சாதிசனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர் சோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர். சாதிசனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர் சோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர். சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. சிலுவையின் ஜீவன் விடும் நேரத்திலும் வெறுக்கவில்லை. உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். அவர் உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். அவர் உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். அப்போ இயேசப்பாவை பார்க்க நாங்க எல்லாரும் ரெடியா இருக்கிறோம். நீங்க எல்லாரும் ரெடியா இருக்கிறீங்களா? அப்ப இயேசு வாரார் வாரார்னு சொல்றாங்களே, அவர் எப்போதான் வரப்போறாரு? அவர் வரும்போது ஜெட்லையா இல்ல விமானத்திலையா வரப்போறாரு? ஆண்டவரை பற்றி இவ்வளவு சொல்லிட்டேன், இதை சொல்ல மாட்டேனா? 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் 17ஆம் வசனங்களில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்போது மரித்தோர் முதலாவது எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கு நாமும் மறுரூபமாக்கப்பட்டு என்றென்றும் சதா காலமும் அவரோடு இருப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பிரதர், நாங்க அதுக்கு என்ன செய்ய வேணும்? அக்காமாரே, ஒரு ரகசியம் சொல்ல போறேன் கேளுங்க. எங்க ரவிக்கடை செயல் போடுது, எங்க நாதங்கடை செயல் போடுதுண்டு அதுக்கு காத்து கொண்டிருக்காம அப்பா மாரே நல்லா கேளுங்க. காலையில் ஒரு வேலை, மாலையில் ஒரு வேலை, இரவுல ஒரு வேலை, ஞாயிற்றுக்கிழமையில் வேலை வேலைண்டு வேலைக்காக காத்து கொண்டிருக்காம அன்பான வாலிப தம்பி தங்கச்சி மாரே நல்லா கேளுங்க. ஃபேஸ்புக்கில் எப்போதான் அந்த பதில் வருமண்டு அந்த மெசேஜுக்காக காத்து கொண்டிருக்காம பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற புத்தியுள்ள கன்னிகைகளாய் ஆண்டவர் இயேசுவின் வருகைக்காக காத்திருக்க வேணும். அப்போ இந்த வில்லுப்பாட்டை நிறைவுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். இத்துடன் இந்த வில்லுப்பாட்டை முடிப்போமா? விழிப்புடனே வந்திருந்து வில்லு பாட்டு கேட்க வந்த எல்லோருக்கும் நன்றி வணக்கம். எல்லோருக்கும் நன்றி வணக்கம். விழிப்புடனே வந்திருந்து வில்லு
பாட்டு கேட்க வந்த எல்லோருக்கும் நன்றி வணக்கம். உங்க எல்லோருக்கும் நன்றி வணக்கம். கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொல்லுகிறோம் ஏ ஏ ஏ. வருஷ வாழ்த்து சொல்லுகிறோம் ஏ ஏ ஏ. கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொல்லுகிறோம், வருஷ வாழ்த்து சொல்லுகிறோம். உங்களையும் எங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நல்லா கரங்களை தட்டுவோம். சுறுசுறுப்பா வேலை செய்யணும். உப்பு புளி உரைப்பு எல்லாம் சரியான அளவில் போட்டு வைக்கணும். ருசியா சம. சரியம்மா, அப்போ இன்னைக்கு என்ன சமையல் செய்யணும்? என்ன சமைக்கலாம்? சரி, கோழி பொரியல், கனவா கறி, இறால் ஒரு புரட்டல், பிறகு வாழை பொத்தி சுண்டல், கடைசியா எலும்பில் ஒரு ரசம். கதைச்சு கொண்டு நிற்காம கெதி என்று வேலையை பார். டார்லிங் டார்லிங், நாங்கள் 12 மணிக்கு பிஸ்னஸ் விஷயமா வெளியில் போகணும். ஓம் டார்லிங், அதுதான் 11:30க்கு சாப்பாடு ரெடியாக இருக்கணுமெண்டு வேலைக்காரிக்கு நான் சொல்லிவிட்டேன். நான் சாப்பிட்டு போவோம் என்ன? அம்மா அம்மா, சாப்பாடு ரெடியாம்மா? சரி சரி, எல்லாத்தையும் மேசல் எடுத்து வை. டார்லிங், இந்த இறால் புரட்டலோட சாப்பிட்டு பார், சூப்பராக இருக்கு. இந்த கனவா கறின்ற டேஸ்ட் பிடிபாட்டா விட மாட்டேன். இந்த சாப்பிட்டு பார் இருக்கா. ஓம், சாப்பாடு நல்லாத்தான் இருக்கு. கோழிக்கறியும் நல்லாத்தான் இருக்கு. கொஞ்சம் உப்பு காணாது போல. நம்மகிட்ட இருக்கிற சொத்துக்கள் 4 தலைமுறைக்கு போதும். இந்த ஊரில் நாம தான் பணக்காரங்க. ஊரில் எல்லாரும் கோடீஸ்வரன் துரைசாமி என்று சொல்கிறாங்க. அது எனக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குன்னு தெரியுமா? என்னங்கோ, உங்களுக்கு மட்டுமா பெருமை? என்னையும் தான் துரைசாமி அம்மா என்று மரியாதை தான் கூப்பிடுறாங்க. கார், பங்களா, நகை நட்டு என்று ஒரு குறையும் இல்லாம தான் நாங்கள் சந்தோஷமாக வாழ்கிறோம். அம்மா, தாயே, பசிக்குது, பிச்சை போடுங்க, சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு. ஏய், அந்த பிச்சைக்காரன் பையனை வெளியில் திரத்தி விடு. சாப்பாடு போன எனக்கு. சி, இந்த வர வர இந்த பிச்சைக்கார தொல்லை பெரிய தொல்லையா போயிட்டுது. அம்மா, பசிக்குது. ஐயோ, அந்த பிச்சைக்காரன் வாங்கி வாசல்ல கிடக்கிறான். பாவம், பசி மயக்கம் போல. பாவமாவது புண்ணியமாவது, பசி மயக்கத்தில் அவன் போய் செத்து போகட்டும். அப்படியே விடு. ஐயா ஐயா, ஒரு பெரியவர் உங்களை பார்க்க வந்திருக்கிறார். சரி சரி, வர சொல். வணக்கம் ஐயா. வணக்கம், உட்காருங்க. என்ன விஷயமா வந்திருக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். நான் ஆண்டவரின் அன்பை பற்றி உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறேன். அடே அப்பா, எங்களுக்கு இதெல்லாம் கேட்கறதுக்கு நேரம் இல்லை. நான் பிஸ்னஸ் விஷயமா வெளியில் போகணும். வாழ்க்கையில் எனக்கு பணம் தான் முக்கியம். பணம் சம்பாதிக்கிறது தான் என் தகுதி. மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கினாலும் தன் ஆத்மா இழந்து போனால் அதனால் அவனுக்கு என்ன பலன்? மனிதன் மரித்த பிறகு சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்றால் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மனம் திரும்பி பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார். என்ன, சொர்க்கத்திற்கு போக வேண்டுமென்றால் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? நாங்க இப்பவே சொர்க்கத்தில் வாழ்ற போலதான் சந்தோஷமாக வாழுறோம்.
தயவு செய்து வெளியில போங்க. வேலை வெட்டி இல்லாத ஆக்களுக்கு இதெல்லாம் போய் சொல்லுங்க. போட வெளியே. டார்லிங் நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க. முக்கியமான பிஸ்னஸ் அலுவல் போகிறோம். கோவப்படாதீங்க, வாங்க போவோம். ஆண்டவரே, நான் செத்த பிறகு சொர்க்கத்துக்கு தான் பெற வேண்டும். இப்பவே நான் உங்களை ஏற்றுக்கொள்கிறேன். என்ற பாவங்களே மன்னிங்க. என்னை உங்க பிள்ளையா ஏற்றுக்கொள்ளுங்க. எஸ்தர், எஸ்தர், நான் வீட்டில் தான் இருக்கிறேன். ஏன் இப்படி கத்தி கத்தி கூப்பிடுறீங்க? இன்றைக்கு உபவாசம் பண்ணி ஜெபிக்க வேணும்னு சொன்ன நீ இப்போ 11 மணி ஆகுது. ஏன் இன்னும் ஜெபிக்க தொடங்கல? என்ன செய்யற அவ்வளோ நேரம்? கொஞ்சம் பொறுங்க வாரன். அடுப்புல ரசம் இருக்கு, அதை இறக்கி வச்சுட்டு வாரன். ஜெபம் பண்ணி முடிஞ்சோன்னு பசிக்குமில்ல, அதான் இப்பவே சமைச்சு வச்சுட்டேன். சமையல் வாசனை மூக்க துளைக்குது. எனக்கு இப்பவே சாப்பிடணும் போல இருக்குது. எனக்கும் அப்படித்தான் இருக்குது. எல்லாம் சோதனை தான். சரி வாங்க ஜெபிப்போம். அம்மா பசிக்குது. ஏதாவது சாப்பிட்டு இருந்தா கொடுங்க அம்மா. பசி தாங்க முடியல. ஜெபம் பண்ற நேரத்துல யார் குழப்புறது? ஏய், உனக்கு என்ன வேணும்? எந்த விட்டு வாசல வந்து நின்று பசிக்குது பசிக்குதுன்னு ஏன் கத்துற? அம்மா சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு. பசிக்குது அம்மா. ஏதாவது இருந்தா கொடுங்க அம்மா. உடம்பெல்லாம் நடுங்குது. கருணை காட்டுங்க அம்மா. ஏய், கிட்ட வராத. ஒரே நாத்தமா இருக்குது. சீ, உடம்பு முழுவதும் புண். உன்னை பார்க்கவே அருவருப்பா இருக்குது. போய் வேற எங்கேயாவது போய் பிச்சைக்கள். எஸ்தர், நம்மட வீட்டுல சாப்பாடு இருக்குத்தானே? ஏன் அந்த பிச்சைக்காரனை பார்த்து அப்படி சொன்ன நீ? அவனுக்கு சாப்பாடு கொடுத்திருக்கலாம் தானே? வாயை மூடிட்டு சும்மா இருங்க. அவனுக்கு சாப்பாடு கொடுத்து மினக்கட்டா எப்படி நாங்க ஜெபம் பண்றது? வாங்க ஜெபம் பண்ணுவோம். மத்தேயு 25:42. பசியா இருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை. அந்நியனாயிருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்து கொள்ளவில்லை. வஸ்திரமில்லாதிருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. வியாதி உள்ளவனாயிருந்தேன், நீங்கள் என்னை பார்க்க வரவில்லை. காவலில் அடைக்கப்பட்டவனாயிருந்தேன், என்னை விசாரிக்க வரவில்லை. ஆண்டவரே, உம்மை பசியுள்ளவராகவும் தாகமுள்ளவராகவும் அந்நியனாகவும் வஸ்திரமில்லாதவராகவும் வியாதிப்பட்டவராகவும் காவலில் அடைக்கப்பட்டவராகவும் நாங்கள் எப்பொழுது கண்டு உமக்கு உதவி செய்யாமல் இருந்தோம் என்றார்கள். மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்றார். நான் பாவி, என்னை மன்னிங்க. இந்த உபவாச நாள்ல நான் ஏழைகளுக்கு இறங்காம விட்டிருக்கிறேன். ஆண்டவரே, நான் பாவி, என்னை மன்னிங்க. நான் இனிமேல் ஏழைகளுக்கும் திக்கட்டவர்களுக்கும் உதவி செய்வேன். ஆண்டவரே. எஸ்தர், நீ இப்பவாவது உன்ற பிழையை உணர்ந்துட்டிய, அது பெரிய சந்தோஷம். நாம பிழை விட்டாலும் ஜெபம் பண்ணும் போது பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். பிலோமினா, மணி 9:30. 10 மணிக்கு ஆராதனை தொடங்குது. இனி வலிக்கலையா? கொஞ்சம் பொறுங்க. தலைமையில சுருட்டி விடுவோம்டா அது முகத்துக்கு வடிவில்லாம இருக்குது. இப்ப சுருட்டின மயிரை நேராக்கி கொண்டு இருக்கிறேன். கொஞ்சம் பொறுங்க, வாரேன். அப்ப என்ன 1 மணி நேரம் செல்லும். பேசாம வீட்டை நிக்கலாம். அங்க பிரசங்கம் 12 மணிக்கு தானே தொடங்கும்.
பிரசங்க நேரத்துக்கு போனா காணும். என்ன பிரசங்கத்தை கேட்டு அதன்படி நடக்கிற ஆள் மாதிரி கதைக்கிற? எத்தனை பிரசங்கத்தை கேட்டாலும் நீ திருந்தவே மாட்ட. நீங்க பெரிய நீதிமான் மாதிரி கதைக்க வேண்டாம். இடக்கட வயன் குடிக்கிறது பாஸ்டருக்கு மறைக்கலாம், ஆனா எனக்கு மறைக்க முடியுமா? கணக்க கதைச்சா நடக்கிறது வேற. சரி, நான் வலிக்கிட்டேன். வாங்க சர்ச்சுக்கு போகலாம். அம்மா தாயே பிச்சை போடுங்க, பிச்சை போடுங்க. உன்னட்ட சில்லறை இருந்தா குடு. எனக்கு காணிக்க போடத்தான் சில்லறை இருக்குது. மற்றதெல்லாம் 100 franc நோட்டா தான் இருக்குது. அது நான் சர்ச் முடிய அப்படியே சேல்ஸுக்கு போவோம்னு வச்சிருக்கிறேன். பேசாம வாங்க போகலாம். ஐயோ பசிக்குது, உடம்பெல்லாம் நடுங்குது. ஒன்றுமே தெரியல, ஒன்றுமே தெரியல, ஒன்றுமே தெரியல. ஐயோ, யாரு விழுந்திருக்கிறாங்க? நான் ஒரு கிறிஸ்டியன். கிறிஸ்துவின் அன்பு எனக்குள் இல்லாவிட்டால் என்ன பிரயோஜனம்? உன்னை போலவே பிறரை நேசி என்று வேதம் சொல்லுகிறது. நீ ஆண்டவரை அறிந்து கொள்ளுகிறாயா? அம்மா, இதுவரை எனக்கு ஒரு தினம் இப்படி செய்யல. நீங்க நல்லா இருக்கணும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். மரணத்துக்கு பிறகு பரலோகம் போக இயேசுதான் வழி என்று அறிஞ்சிருக்கிறேன். அதுவே எனக்கு பெரிய நிம்மதி அம்மா. சரி அம்மா, நான் போறேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. என்ன எல்லாம் புதிதா இருக்கு? இந்த இடத்துக்கு நான் ஒரு நாளும் வரலையே. யார் என்னை இங்கு கூட்டிக் கொண்டு வந்த? அது யாரு வெள்ளை சட்டையோட? ஓ, ஏஞ்சல் போல கிடக்கு. அன்றைக்கு ஒரு நாள் அந்த ஊழியக்காரன் வந்து சொர்க்கத்தை பற்றி சொன்னார். அந்த சொர்க்கம் இதுதானோ? ஏஞ்சலுடைய கையில் ஒரு புத்தகம் இருக்கு. வட்டி கணக்கு பார்க்குற புத்தகமா? எதுக்கும் ஏஞ்சல்கிட்ட ஒரு வார்த்தையை கேட்போம். ஏஞ்சல், எனக்கு இங்கே தங்க இடம் இருக்குதா? நான் பூமியில் சொர்க்கம் போல ஒரு பங்களாவில் வாழ்ந்த நான். இது அதைவிட எத்தனையோ மடங்கு அழகா இருக்குது. ஊழியக்காரனின் வார்த்தையை அசட்ட பண்ணி இயேசுவை ஏற்றுக்கொள்ள மறுத்து பாவத்திலே சுகபோகமாக வாழ்ந்ததால் உனக்கு பரலோகத்தில் இடமில்லை. அழுகையும் பற்கடிப்பும் உள்ள நரகத்தில் தான் உனக்கு இடம் உண்டு. ஐயோ, அப்பவே சொன்னேன் நான் உங்களுக்கு. இப்ப பணத்தை சேர்த்து சேர்த்து நல்லா சாப்பிட்டதான் மிச்சம். இப்ப எங்களுக்கு நரகமும் வேற. ஐயோ!
எவ்வளோ அழகா இருக்குது. நானும் இங்கே இருந்தால் நல்லா இருக்குமே. இங்கே என்ன ஒரு புத்தகம் இருக்குது. இதான் இந்த ஜீவ புத்தகம். ஏஞ்சல் ஏஞ்சல், இந்த புத்தகத்தில் என் பேர் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க ஒருக்கா. என்ன அழகான இடம். வாவ், so beautiful. அப்பா, நாங்க பரலோகத்துல இருக்கிறோம் போல. அதோ ஏஞ்சல் கையில ஜீவ புஸ்தகம் இருக்குது. எங்கட பேர் கட்டாயம் அதுல இருக்கும். வா போய் பார்க்கலாம். ஏஞ்சல் ஏஞ்சல், எங்க பேர் ஜீவ புஸ்தகத்துல இருக்காண்டு பார்த்து சொல்லுங்க ஏஞ்சல், ப்ளீஸ் ஏஞ்சல். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்த போதிலும் வேத வசனத்தின்படி வாழாமல் ஏழைகளுக்கு இறங்காமல் பெயருக்கு மட்டும் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்தீர்கள். ஆனால் நீங்கள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணின போது பரிசுத்த ஆவியானவரின் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தபடியால் ஜீவ புஸ்தகத்தில் உங்கள் பெயர் இருக்கிறது. பரலோகத்தில் உங்களுக்கு இடம் உண்டு. Oh, thank you, Angel. Thank you, Angel. Thank you, Jesus. Thank you, Angel. Thank you, Jesus. Thank you. Thank you, Jesus. நாங்க இப்ப பரலோகத்துல நிக்கிறோம். அதோ ஏஞ்சல், நிச்சயமாக உன் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்காது. ஏனென்றா நீ பொழுதுபோக்காதான் சர்ச்சுக்கு போன, நீ கேட்ட வசனத்தின்படி வாழல. எதுக்கு எடுத்தாலும் என்ன குறை சொல்றதுதான் உங்களோட பழக்கமா போச்சு. ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட நாங்க சர்ச்சுக்கு போகாம விடல. தசம பாகம், காணிக்கை ஒன்றும் குறைய விடல. அதை விட உங்களோட அண்ணன் பாஸ்டர், எந்த தம்பி பாஸ்டர், கட்டாயம் எங்களோட பேர் இதுல இருக்கும். எதற்கும் ஏஞ்சல்கிட்ட கேட்டு பாருங்க. ஏஞ்சல், என்ற பேர் துரராஜா. ஜீவ புஸ்தகத்தில் எங்கட பேர் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. சபை கூடுதலை விட்டுவிடாமல் ஆராதனைக்கு சென்றாலும் வேத வசனங்களை கேட்டும் அதன்படி வாழாமலும் கனி கொடாமலும் இருவரும் சண்டையிட்டுக் கொண்டிருந்ததால் நீங்கள் நரகத்துக்கு தள்ளப்படுகிறீர்கள். ஐயோ ஐயோ, எல்லாம் உங்களால தான். எல்லாம் முன்னால்தான். நீ ஒரு புத்தியுள்ள ஸ்திரியா இல்லாம போயிட்டியே. ஐயோ. வாவ், இவ்வளோ அழகா இருக்கு, இவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஏஞ்சல், என்ற பேர். நீங்கள் உங்கள் பேரை சொல்லவே வேண்டியதில்லை. உங்களை நன்றாக அறிவேன். நீங்க செய்த நற்கிரிகள் எல்லாம் இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. தேவ வசனத்தை கேட்டு 100 மடங்கு பலன் கொடுத்ததால் பரலோக சந்தோஷத்திற்குள் பிரவேசித்து ஆபிரகாமின் மடியில் இளைப்பாருங்கள். ரொம்ப நன்றி ஏஞ்சல். தேங்க்யூ ஏஞ்சல். நான் இப்ப எங்க நிக்கின்றேன்? எனக்கு ஒன்றுமே விளங்குதில்லையே. அது யாரு வெள்ள சட்டை போட்டு இருக்கிறது? இப்படி ஒரு ஆளை நான் ஒன்றாலும் காணவில்லையே. அட, என்ற சரீரத்தில் இருந்த புண்கள் ஒன்றும் காணவில்லையே. லாசருவே, வருக வருக. நீங்க யார கூப்பிடுறீர்கள்? என்னையா? என்ற பேர் எனக்கே மறந்து போற்று. என்ற பேர் இவருக்கு எப்படி தெரியும்? எல்லாரும் என்னை பிச்சைக்காரன் தான் கூப்பிடுவார்கள். எனக்கு ஒன்றுமே விளங்குதில்லை. பூமியில் நான் பசியோடு தான் வாழ்ந்தேன். இப்ப எனக்கு பசியும் இல்லை, துக்கமும் இல்லை. ஊழியக்காரின் வார்த்தையை கேட்டு பாவங்களை அறிக்கை செய்து இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டதால் நீ பூமியில் மரித்த பின்பு பரலோகத்துக்கு வந்திருக்கிறாய். இங்கு அழுகை இல்லை, துன்பம் இல்லை, எப்போதும் சந்தோஷம்தான். ஆபிரகாமின் மடியில் இளைப்பாரி மகிழ்ச்சியாயிரு. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர்.
பரிசுத்தரே. ஐயோ சுடுவது தாங்க முடியாம இருக்கு. குளிக்கலின் படுக்கையா இருக்குது, பூச்சியன் போர்வையா இருக்குது. தாகத்தால் என் நாக்கு வறண்டு போயிட்டு. லாசரு லாசரு அந்த பிச்சைக்காரன் ஆபிரகாமின் மடியில் படுத்திருக்கிறானே. தகப்பனாகி ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தன் நீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். ஐயோ, இந்த அக்கினி ஜுவாலை நான் வேதனைப்படுகிறேனே. மகனே, நீ பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நன்மைகளை அனுபவித்தாய். லாசருவும் அப்படியே தீன்மைகளை அனுபவித்தான். லாசருவோ ஊழியக்காரரின் வார்த்தையை கேட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான். நீயோ ஊழியக்காரரின் வார்த்தையை அசட்டை பண்ணி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரம் உண்டு. அவர்களும் இந்த வேதனை உள்ள இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படி நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறேன். அவர்களுக்கு ஊழியக்காரர்கள் தீர்க்கதரிசிகள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும். அப்படி இல்லை தகப்பனாகிய ஆபிரகாமே. ஊழியக்காரர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடாவிட்டால் மரித்தோரில் இருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள். அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின. உங்கள் கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை. நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கின்றேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். வானம் விட்டு பூமி வந்த பாலன், சிறு மாட்டு தொழுவில் பிறந்தார் எங்கள் ராஜன். ஓ கன்னிமாரி வயிற்றில் பாலனாக வந்துவிட்டு விந்தையாக அதிசயம் செய்ய வந்த எல்லோருக்கும் கூடிடுவோம், புகழ் பாடிடுவோம், ஆடிடுவோம், மகிழ்ந்தாடிடுவோம். கூடிடுவோம், புகழ் பாடிடுவோம், ஆடிடுவோம், மகிழ்ந்தாடிடுவோம். வானம் விட்டு பூமி வந்த பாலன், சிறுமாட்டு தொழுவில் பிறந்தார் எங்கள் ராஜன். உலகத்தின் பாவங்களை எல்லாம் போக்கிட வந்த தேவாட்டி குட்டி வரன்றோ. ஏழ்மையாய் உருவெடுத்து முன்னணியில் தவழ்கின்றார், மேய்ப்பர்கள் சூழ்ந்திருக்க ஞானியரும் பணிகின்றாரோ. கன்னிமாரி வயிற்றில் வாழனாக வந்துவிட்டு விந்தையாக அதிசயம் செய்ய வந்த எல்லோருக்கும் கூடிடுவோம், புகழ் பாடிடுவோம், ஆடிடுவோம், மகிழ்ந்தாடிடுவோம். கூடிடுவோம், புகழ் பாடிடுவோம், ஆடிடுவோம், மகிழ்ந்தாடிடுவோம். வானம் விட்டு பூமி வந்த பாலன், சிறுமாட்டு தொழுவில் பிறந்தார் எங்கள் ராஜன்.
மண்ணுலகில் பாலகனாக புல்லணையில் தவழும் அதிசயமே. விண்ணாலும் வேந்தன் மண்ணுலகில் பாலகனாக புல்லணையில் தவழும் அதிசயமே. இம்மானுவேலறிவர் மனுக்குலத்தின் மீட்பறிவர் கர்த்தாதி கர்த்தறிவர். புல்லன மீது பூமகன் பிறந்தாரே. விண்ணகமேந்தன் மண்ணில் வந்தாரே. புல்லன மீது பூமகன் பிறந்தாரே. துதி பாடுவோம் களி கூறுவோம் துதி பாடுவோம் களி கூறுவோம் வீரமகன் பிறந்தாரே. அல்லேலூயா விண்ணகமேந்தன் மண்ணில் வந்தாரே. புல்லன மீது பூமகன் பிறந்தாரே. மண்ணில் வந்தாரே. உள்ளன மீது பூமகன் பிறந்தாரே. நித்திய ஜீவனை தந்திடவே அவர் சத்திய தேவனை வந்தாரே. நித்திய ஜீவனை தந்திடவே அவர் சத்திய தேவனை வந்தாரே. சுந்தர நம்மை மாற்றிடவே பரிசுத்தர பூமியில் வந்தாரே. துதி பாடுவோம் களி கூறுவோம் துதி பாடுவோம் களி கூறுவோம் இது இரமகன் பிறந்தாரே. அல்லேலூயா விண்ணகமேந்தன் மண்ணில் வந்தாரே. புல்லன மீது பூமகன் பிறந்தாரே. விண்ணகமேந்தன் மண்ணில் வந்தாரே. புல்லன மீது பூமகன் பிறந்தாரே. துதி பாடுவோம் களி கூறுவோம் துதி பாடுவோம் களி கூறுவோம் இன்று இரமகன் பிறந்தாரே.
இயேசுவை ஏற்றுக்கொண்டு நீங்கள் உண்மையாய் கிறிஸ்துவனுடைய கிறிஸ்துவனுடைய பிள்ளையாக மாறுகிறீர்களோ, தேவன் தன்னுடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உங்களுக்கு தருவார். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி. பிள்ளைகள் மகிழ்ந்தார்கள், சிறியவர் தொடங்கி பெரியவர்கள் வரையும் சந்தோஷமாய் சமாதானமாய் ஆண்டவரே நல்லா களி கூர்ந்தார்கள். ஆண்டவரே, எல்லா ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் செய்து பெரிய காரியங்களை ஆண்டவரே இந்த பிள்ளைகள் மற்றவர்களுக்கும் அறிவித்தார்கள். இது போல ஆண்டவரே அவர்கள் இங்கு மாத்திரம் செய்ததல்ல, ஆண்டவராகிய இயேசு வரப்போகிறார், பரலோகம் என்பது உண்டு, அங்கே நாங்கள் போகிற பொழுது எங்களுக்குள்ளே ஒரு பரிசுத்த வாழ்க்கை இருக்க வேண்டும். பரிசுத்தமாய் நாங்கள் வாழ்ந்தால் தான் ஆண்டவரே பரலோகத்துக்கு போக முடியும். ஆண்டவரே, இதை உணர்ந்து ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இயேசுவின் வருகைக்காக ஆயத்தமாக கிருபதாரம், ஒவ்வொரு சபை மக்களும் ஆயத்தமாக கிருபை செய்யுங்க. வந்த ஒவ்வொரு புதிய பிள்ளைகளையும் நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். அவர்களும் ஆண்டவராகிய இயேசுவை அறிந்து கொண்டு ஆண்டவரே கிறிஸ்துவுக்குள்ள நிலைத்திருக்க கிருபை செய்தருளும்.